நாங்கள் பசங்க கோல்டு மெடல் அடிச்சா மட்டும் இந்தியர்கள்னு சொல்ற, அப்புறம் எதுக்கு இங்கே வந்து தமிழர்கள் கிட்ட வந்து நீ இந்தியா திணிக்கிற? கோயம்புத்தூர் ட்ரெயின் வச்சிங்களா, போய் அவ்வளோ இம்சம் கொடுக்குறாங்க இந்தியார பசங்க. ஒரு டிடிஆரை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணா அவனுக்கு தமிழ் தெரிய மாட்டுது. சிவகார்த்திகேயன் ஒரு அடுத்த பரிமாணமா இருந்தாலும் ஜெயம் ரவின்னு ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா. பராசக்தி என்ன மாதிரி சக்தியா வந்திருக்கு? பராசக்தி ஒரு மக்கள் சக்தியாக தான் வந்திருக்குன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து 1933 இந்திய எதிர்ப்புக்காக நம்ம ஆளுங்கிட்ட அப்பயே போஸ்ட் ஆஃபீஸில் இந்தியை போடுறது, எல்லாத்திலும் போடுறது. அப்போ நம்ம மக்கள் கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ பணம் அனுப்புறதுக்கு வெளில படிக்கிறாங்க, அதுக்காக பிரச்சனைகளை மாணவர் பிரச்சனையாக எடுத்துன்னு வந்து பண்ணாங்க. ஆனால் அது இன்னைய வரைக்கும் தொடருதான்னு கேட்டால் தொடருதுன்னு தான் நம்ம சொல்லணும். நாங்கள் இந்திக்கும் இந்திக்காரங்களுக்கும் எதிர்ப்பு ஆள் கிடையாது. எங்கள் மேலே இந்த மாதிரிலாம் நீங்கள் திணிக்கிறீங்க. அது எப்படி திணிக்கிறீங்க? இன்னைக்கு 1933 நடந்தது, இன்னைக்கு 2026. ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு ஒருத்தவங்க ஃபில்அப் பண்ண முடியுமா? தமிழ் தெரிஞ்சவங்க ஹிந்தியில் இருக்குது. ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் பண்ண முடியுதா? ஒரு பேங்க்ல போனால் சட்டை போடாதான் போய் உட்காடுறான், மற்றபடி நம்ம ஆளுங்க போய் வேணா பண்ண முடியுதா? அது ஏன் பண்ண முடியல? அப்போ இவ்வளோ நாளாக ஏன் இது பயணிச்சுட்டு வருது? இப்போ நாங்கள் படிக்கிறோம். இன்னைக்கு சீனா மாதிரி நாடுகளில் வந்து அவன் அமெரிக்கா கிட்ட கை கட்டி நிற்கல. ஏன்னா அவன் மொழியை அவன் காப்பாற்றுறான், அவன் மொழியை அவன் பாடுறான். இன்னைக்கு எங்கள் மக்கள் வேற படிச்சுட்டு முதல்வனாக இருக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் ஜெயிக்கிறாங்க. காரணம் என் தமிழ் மொழியில் இருக்கிறதுனால தானே. நாங்கள் பசங்க கோல்டு மெடல் அடிச்சா மட்டும் இந்தியர்கள்னு சொல்கிற, அப்புறம் எதுக்கு இங்கே வந்து தமிழர்கள் கிட்ட வந்து நீ இந்தியா திணிக்கிற? அதுதான் மறுபடியும் சொல்கிறோம். ஒரு ட்ரெயினில் போகிறவன கோயம்புத்தூர் ட்ரெயின் வச்சிங்களா, போய் அவ்வளோ இம்சம் கொடுக்குறாங்க இந்தியார பசங்க. ஒரு டிடிஆரை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணா அவனுக்கு தமிழ் தெரிய மாட்டுது. இப்போ நாங்கள் எங்கே திணிக்கப்படுறோன்னு புரியுதா? நான் இந்தியக்காரன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், இந்தியா நல்லா நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் எங்கள் ஆளுங்களை நல்லா இருக்க விட மாட்டீங்களா? இந்தியா வச்சுட்டு ஒரு திணிப்பு இருக்கு, அது வேணாம். அதுதான் அண்ணா சொன்ன மாதிரி எப்பவுமே பிரச்சனைகள் அங்கெல்லாம் வந்து குரல் கொடுக்குறானோ அவன் என் தம்பி சேக்குவாரா சொன்ன மாதிரி சொல்லிட்டு போனார். இப்பயும் அது நடந்துட்டு தான் இருக்கு. இதில் ஒரு டைலாக் சொல்கிறா போல சிவகார்த்திகேயன், நேற்று எங்கள் தாத்தா போறான்னா, நான் எங்கள் அப்பா போறான்னா நான் போராடினேன், இன்னமும் வருவேன்டான்னு அவன் சொல்லுவான். இன்னும் வந்து எங்கள் பேரம்பேத்திங்க வந்து போராடுவானுங்கடா, ஆனால் அவங்களால எங்கள் தமிழை அழிக்கவே முடியாதுன்னு சொல்றது ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா பார்க்குறேன். கேமியோ மாதிரி வர சில நடிகர்கள், மைசூர்லேருந்து ஒரு ஆக்டரு, அதை கர்நாடகா, ஆந்திரா, பஞ்சாப், கேரளா எல்லா நாடுகள்லேயும் வந்து ஒரு கேமியோ கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களும் மொழி இருக்குல்ல, அவங்களுக்குன்னு ஒன்று இருக்குல்ல. தமிழ்லேருந்து பிறந்தது 4 மொழிகள், தெலுங்கு, கன்னடம், துளு, மலையாளம். இவங்க 4 பேருமே போராடுறாங்க. ஆனால் அது எல்லாமே இந்த தாய் பெற்றெடுத்த 4 குழந்தைங்கள் தான் அப்படின்றத இதில் தெளிவாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவன் இருக்கான்ல அதர்வா, அவனோட போர்ஷன் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். எப்படின்னா அது கேமியோமாக இருக்காது, அண்ணன் தம்பி பாண்டிங்காக இருக்கட்டும், அவன் புரட்சியாளராக இருக்கட்டும், சூப்பராக பண்ணியிருக்கா போல. சிவகார்த்திகேயன் ஒரு அடுத்த பரிமாணமாக இருந்தாலும் ஜெயம் ரவின்னு ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா. எப்படி இருந்ததுன்னா தனி ஒருவன் படத்தில் இவர் நடிச்சிருப்பார் அரவிந்த் சாமி, அவரோட பேய் இவருக்குள்ளே பூந்தா மாதிரி இருக்கும். ஆனால் எஸ்ஜே சூர்யா ரேஞ்சுக்கு இருக்குமானா இனிமேல் தான் வளரணும். பட் ஆனால் படம் நல்லா இருந்தது. இது தமிழர்களுக்கான படம், எல்லாருமே குடும்பத்தோடு வந்து தாராளமாக பார்க்கலாம்.